உன் கரடியே கருணப்பா. கையில ஒரு தங்க விலை வச்சுக்கிட்டு எடுத்துக்க ராஜா நீ சொல்றது எனக்கு தாப்பா எடுபடாம போச்சு. என்னைய பார்த்தா எப்ப பாரு மொல்ல மாதிரி முடிச்ச வைக்கி 420 ஃப்ராடு டகுல் மாதிரி பித்தளை அட்டம் தொகுறு டப்பா பொங்கு டப்பா இந்த மாதிரி தான் நினைப்பீங்களா? கேப்பே விடாம பேசுற பார்த்தா ஒரே டயலாக தான் ஊருக்குள்ள சொல்லி தெரியற போல் இருக்கு. ஏய் மூடி இந்த பீரவை திறந்து பார்த்துட்டு திறந்து இருக்குன்ற பைத்தியம். மூடி இந்த பீரவை தானே அதை திறந்து பார்த்து திறந்து. ஐயோ லூசியா இது பைத்தியம். அவங்க சாவி போட்டு தான மூடி வச்சிருப்பாங்க. பணத்துக்கு கொலை பண்ண போறேன்னு சொல்ற அறிவு இல்லையா உனக்கு? கத்தி எடுத்து உருவி ஏத் கலர்காரா காஞ்சிபுரம் பட்டு சேலை, ஆரஞ்சு பட்டுக்கிற வேட்டி. உன் கரடியே கருணப்பா. கையில ஒரு தங்க விலை வச்சுக்கிட்டு எடுத்துக்க ராஜா நீ சொல்றது எனக்கு தாப்பா எடுபடாம போச்சு. வர வெயிட் பண்ணு. என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? ஒன்னும் பண்ணலையே, சும்மா தான் படுத்து தூங்கி இருந்தேன். என்னையா உன் முகத்தை பார்த்து தான் பேசிட்டு இருக்கேன் 15 வருஷமா. இன்னும் என்ன பண்ணும்? ஓயாமலாம் அந்த முகத்தை பார்க்க முடியாது. சொல்லு என்ன விஷயம் சொல்லு. சும்மாதான் ஆளை காணமே தேடிட்டு வந்தா உள்ள இருக்க. நான் இங்க ரூம் தேடிட்டு வரேன். ஆனா இப்ப இந்த ரூம்ல இருக்க. இந்த ரூம்ல உனக்கு என்ன வேலை? என்ன இது எந்த வேலை என்ன வேலைனா சும்மா உட்கார்ந்து கூட கூடாதா? ஏன் சும்மா உட்கார ஆள்லாம் கிடையாது. என்ன அப்படி பாக்குறீங்க? என் மேல சந்தேகமா உங்களுக்கு? என்னாச்சு தயங்கிட்டு இருக்க நீ? அம்மா நெளியிற. நான் தான் நெளியலப்பா போ. என்ன பிரச்சனை உனக்கு? ஒன்றும் பிரச்சனை இல்லை போப்பா. ஏன் என்ன துரத்தத்துல இருக்க? நீ போ. சரி நான் போறேன். நீ நில்லு. என்ன 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 பண்ணிருக்க நீ? நான் எதுவும் பண்ணலையே. ஆளே ஒரு மார்க்கமா தான் இருக்க. இது என்ன இது மார்க்கம்னா என்ன மார்க்கம்? அரக்கோணம் மார்க்கமா இல்ல திருச்சி மார்க்கமா? என்ன மார்க்கம் சொல்லு. ஒருவேளை இஸ்லாம் மார்க்கமா? மார்க்கமானா திரு திருன்னு முழிக்கிறது. ஓ அதுவும் அர்த்தமா? திரு திருன்னு முழிக்கிறது மார்க்கமா? நான் கண்டுபிடிச்ச அர்த்தம். ஓஹோ ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா. நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது? என்னைய பார்த்தா எப்ப பாரு மொல்ல மாதிரி முடிச்ச வைக்கி 420 ஃப்ராடு டகுல் மாதிரி பித்தளை அட்டம் தொகுறு டப்பா பொங்கு டப்பா இந்த மாதிரி தான் நினைப்பீங்களா? கேப்பே விடாம பேசுற பார்த்தா ஒரே டயலாக தான் ஊருக்குள்ள சொல்லி தெரியற போல் இருக்கு. நல்லவனே கிடையாதுன்னு நினைச்சுப்பீங்களா? இவன் புத்திரியே குத்திட்டீங்களா? யார் நல்லவன்? நீ நல்லவன். நான் தான் ராஜு, ரவி ராஜு. நீ சொல்லிக்கலாம். சரி போ. நீ சாப்பிட்டியா இல்லையா? சாப்பிடதான் உன்னை கூப்பிட்டேன். நான் சாப்பிட்டேனே. நீ போய் சாப்பிடு போ. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நீ போ. நான் ஒரு பிரச்சனைல இருக்கேன் போ. என்ன வேலை? இந்த பெட்ரூம் உனக்கு என்ன வேலை? என்ன பிரச்சனை? அப்படி என்ன பிரச்சனை? சும்மா எங்க வந்தாலும் ஏய் மூடி இந்த பீரவை திறந்து பார்த்துட்டு திறந்து இருக்குன்ற பைத்தியம். மூடி இந்த பீரவை தானே அதை திறந்து பார்த்து திறந்து. ஐயோ லூசியா இது பைத்தியம். அவங்க சாவி போட்டு தான மூடி வச்சிருப்பாங்க. எனக்கு தெரியல. நான் எதுவும் டச் பண்ணவே இல்லையா? அதை என்ன ஆச்சு? ஓபன் ஆகுது. என்ன என்ன பண்ணிருக்க? நான் எதுவும் பண்ணல. ராதா இது என்ன காலி டப்பா கொண்டு காட்டுறேன்? எனக்கு தெரியாது. இது காலி டப்பாவா? நேத்து தானே எங்க அம்மா வாங்கிட்டு வந்து என்கிட்ட காட்டினாங்க. என்ன பண்ணிருக்க நீ? நான் எடுக்கல. நீ என்ன செக் பண்ணிக்கோ பாக்கெட்ட. போய் சொல்லாத. சத்தியமா நான் எடுக்கல ராதா. நீ செக் பண்ணீங்க. இங்க பாரு. திரும்ப தல. ஓட்ட ஓட்ட கயிறு கழிஞ்ச போகுது. என்ன என்னடா பழக்கம் இது?
யார் வீட்ல இது என்ன உங்க வீட்ல திருடு போச்சுன்னா நான் இது நான் பார்க்கவும் இல்லப்பா சத்தியமா இங்க இருக்க. சரி நான் இருந்தா நான் தான் எடுத்தேன்னு அர்த்தமா? நான் ஒருத்தர் இருந்தா நான் தான் எடுத்தேன்னு அர்த்தமா? பீரோ திறந்து இருக்கு, இதுல நகை உன் வாய் கூட தான் திறந்து இருக்கு, உள்ள ஒரு பல்லு காணாம போச்சுன்னா அது நான் தான் எடுத்தேன்னு அர்த்தமா? ரவி சமாளிக்காத. ரவி நீ ரொம்ப சமாளிக்கிற. ரவி நான் எடுக்கல ராதா, எவ்வளவு ரொம்ப பெரிய தப்பு பண்ணிருக்க மாதிரி தெரியுமா? பேசிட்டு இருக்கேன். என் மானம் கௌரவம் எல்லாத்தையும் நீ வித்துருவ. என்ன மானம் கௌரவம்? நான் எடுக்கல ராதா, இது என்ன ராதா இது? உங்க வீட்ல தான் காணாம போச்சுன்னா அது நான் தான் எடுத்தேன்னு அர்த்தமா? ரவி எடுத்திருந்தனா தயவு செஞ்சு கொடுத்துரு. வெளியே தெரிஞ்சா அசிங்கம். என் மேல இருக்கிற கௌரவம், உன் மேல மரியாதை வச்சிருக்காங்க. என்ன கூட விடு. என்ன காரி என் மேல மரியாதை வச்சிருக்கீங்கன்னு சொல்றாங்கல்ல, எனக்கே ஊச்ச முட்டை வைக்கல, எனக்கே ஊச்ச முட்டை வைக்கல. எப்ப பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு. இனிமேல் சாப்பாடை பத்தி பேசினா வாய் இருக்காது. அதெல்லாம் வந்து உன் தம்பிக்கு ஒரு அவுச்ச முட்டை வைக்கிறாங்க, உங்க அண்ணிக்கு ஒரு அவுச்ச முட்டை, உனக்கு ஒரு அவுச்ச முட்டை, உங்க அம்மாவுக்கு ஒரு அவுச்ச முட்டை, எனக்கு மட்டும் அவுச்ச முட்டை இல்ல. அட இரும மாடு. முட்டை உனக்கு வேணும்னா 50 முட்டை கூட நான் வாங்கி போய் சமைச்சு கொடுப்பேன். மான கௌரவம் போச்சுன்னா கிடைக்குமா? ஏன்டா அந்த மாதிரி பண்றேன்? என் உயிரை எடுத்து அதான் எனக்கு என்ன இப்ப சொல்ல வரேன், நீ நான் அப்ப அந்த செயின் எடுத்துட்டேன்றியா? எனக்கு உன் மேலதான் டவுட். ஏற்கனவே அந்த பொம்பளைக்கு அந்த பொம்பளைக்கு எனக்கும் ஆகாது, சண்டை போட்டுன்னு இருக்கும். இந்த மாதிரி வேலை நீ பண்ண எப்படி? ஏன் இந்த மாதிரி வேலை பண்ணிட்டு இருக்க? ஏன் உனக்கு இந்த வேலை? ஒழுங்கு மரியாதை எடுத்து குடுக்குறியா இல்லையா? நானே புடிச்சு கொடுத்துருவோம் சொல்லிட்டேன். அட பாவி. வேண்டாம் சார். தேங்க்யூ சார். நான் நினைச்சது கரெக்ட் தானே அப்போ? ஏன் இந்த மாதிரி பொழப்பு உனக்கு? என்னையா பண்ண சொல்ற? என்ன பண்ண சொல்ற? கஷ்டம், கடன் பிரச்சனை இருக்கு, குடுக்கணும், வட்டி கட்டணும், டியூ கட்டணும், இவ்வளவு பிரச்சனை இருக்கு. உங்க வீட்டுல கேட்டா குடுக்குறாங்களா? இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னா ஆமா. ஏன் அங்கங்க மாமியார் ஒரு தலையிலயோ மருமகன் வந்து கள்ளத்தூக்கி போட்டு கொள்றான்னா காரணம் இதுதான். பெத்த பொண்ணு தவிச்சுக்கிட்டு இருக்கு கடன் தொல்லையில, மருமகன் தவிக்கிறான். ஏன் உங்க கொடுத்து ஹெல்ப் பண்றதுக்கு என்ன பிரச்சனை? அப்புறம் உங்க அப்பா வந்து இப்ப செயின் அப்படியே ரெட்டோட செயின் போட்டு உங்க அம்மா சுத்துறாங்க, உங்க அப்பா டாலர் படிச்ச செயின் போட்டு சுத்துறாரு, 3 மோதிரம் உங்க அப்பா கையில. அவங்க உழைப்பு. உன் அப்பா விட்டு சொத்தா? என் பணம், என் காசு, என் பைசா, என் டப்பு. என்ன உழைப்பு? பெத்த பொண்ணு இங்க சாவுதியா? பெத்த பொண்ணு கடன்காரங்கள பிரச்சனை வந்து மாட்டிக்கிட்டு இருக்கியா? ஏன் கொடுத்து உதவுனா என்ன ஆயிட போகுது? அது கேளுடா. கேளுடா. எங்க கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க சொந்தக்காரங்க, கேட்டா கொடுக்க மாட்டாங்க. என்ன திருடுற? என்ன திருட வச்சது யாரு? உங்க அப்பா அம்மா. உன்னோட புத்தி. உங்க அப்பா அம்மா தான் என்ன திருட நாக்குனது உங்க குடும்பம் தான். எப்படி தப்பு பண்ணிட்டே அது தப்ப சரியா சொல்லிட்டு. நான் நல்லவனா தான் பிறந்தேன், எங்க அம்மா அப்பா நல்லா தான் வளர்த்தாங்க. சரி. என்ன திருட்டு பட்டம் கட்டி என்ன திருட நாக்குனது எல்லாமே நீங்களும் உங்க குடும்பம் தான். ஏன் எப்படி பார்த்தா கொலை பஞ்சவங்களோட கொலை செய்ய தூண்டாங்க பாரு, அவங்கள்ட்ட தண்டனை ஜாஸ்தி, உங்களுக்கு தான் தண்டனை கொடுக்கணும் என்ன திருட நாக்குனதுக்கு. ஒண்ணுமே பண்ணாம வெட்டியா தெரிஞ்சிட்டு இருக்கு. நான் பராசக்தி படத்துல வர சிவாஜி கணேசன் மாதிரி வீரவசனம் பேசிட்டு போயினே இருப்பாங்களாம் கோர்ட்ல. நீங்க வீரவசனம் உன்னோட வச்சுக்கோனா, எங்க கிட்ட செல்லாதும் வீரவசனம் போட. அப்படி எனக்கு என்னப்பா, போ தள்ள துண்டு போட்டு போ, உனக்கு ஒரு ரூபாய் பைசா கொடுக்க மாட்டாங்க, உனக்கு சொத்தே கிடையாது. இப்படிதான் திருடி திரும்பினாலும் உண்டு. இந்த பிழைப்பு பிழைக்கிறதுக்கு நீங்க பிச்சை எடுக்கலாம். எனக்கு அப்படியே சொத்தே தேவையில்ல, அடுத்தவங்கிட்ட தான் புடுங்கிதான் சாப்பிடணும். அப்படி நல்லா கேக்குறேன், 2 சப்பாத்தி 2 இட்லிக்கு ஏன் இவ்வளவு பெரிய சொத்து உங்க வீட்டுக்கு? உங்க அப்பா அம்மாக்கு சாப்பிடுறது 2 இட்லி, உங்க அப்பா என்னதான் பண்ண போறீங்க? ஏதோ பண்ண போறோம். உனக்கு என்ன பிரச்சனை? நாங்க வச்சு நாங்க நல்லா இருக்க போறோம். எனக்கு தரலாம் பரவாயில்ல, அவங்க நல்லா இருக்கட்டும். என்ன கை கால் நல்லா இருக்குல்ல, போய் உழைச்சி சாப்பிடு. இந்த காலத்துல உழைச்சோ எல்லாம் உனக்கு பிரியல முடியாது, மாமியாரை போட்டு தள்ளி தான் பிரிய முடியும், வேற வழி கிடையாது. இந்த காலத்துல அது அப்படிதான். மாமனார் வீட்டு சொத்து, அப்பா வீட்டு சொத்து, தாத்தா வீட்டு சொத்து வச்சுதான் நீங்க முன்னேறாங்க. சொந்தமா சம்பாரிச்சு முன்னேறனா வந்து நான் செத்துதான் போகணும். அதுக்கு நீ நல்லதே நினைக்கவே மாட்டியா? ஆக முடியாது, வேற வழி. கொடுங்க, கொடுத்தானே ஏன் போட்டு தள்ளாம இருக்க போறேன். ஆனா போட்டு தள்ளுறது கன்ஃபார்ம் பாத்துக்கோ. ஒழுக்கமா எனக்கு கிடைக்க வேண்டியது கிடைச்சிட்டோம், கொடுக்க வேண்டியது கொடுத்துட்டோம். பாத்துங்க, உங்க உயிர் உங்க கையில, இல்லைன்னா என் கையில. நானா வந்து பணத்துக்காக ஒன்னே சாவடிச்சிருவேன், ஒன்னே போட்டுருவேன் நானு. ஏய், என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. அடிச்சுக்கிய என்ன அடி, இன்னும் கூட அடி. ஆனா ஒண்ணு, உன் உயிர் என் கையில தான். போனா போட்டோம் என்ன இப்ப சொல்ல போறியா போயிட்டு? இப்ப நான் செயின் எடுத்த சொல்ல போறியா போயிட்டு? இல்ல சொல்லுவியா? ஓ அப்படியே தூக்கி நிப்பாட்டுவான் பாத்துக்கோ. பணத்துக்காக என்ன ஒண்ணா செய்வான் இந்த ரவிராஜ் பாத்துக்கோ. ஒழுங்கா சொல்லிட்டோம், சொல்லி வச்சிருங்க அப்பா அம்மா கிட்ட. ஓட்டுவேன். பொறுமை பொறுமை சாமி, பொறுமை பொறுமை சாமி. பாரு மனுஷனடா நீ, மனுஷனமே நடந்துக்கடா. என்ன பணத்துக்கு கொலை பண்ண போறேன்னு சொல்ற? அறிவு இல்லையா உனக்கு? கத்தி எடுத்து உருவி ரவி என்ன பண்ணா?
ட்ரையல் பண்ணிட்டு இருக்கேன், நான் ட்ரையல் பார்க்குறேன். ட்ரையல் யாரை வச்சு பாக்குற? உன்னை வச்சுதான். வாணாண்டா, வேணாம், ஒழுங்கா ஓடுறேன்ட்டேன். பணம் வச்சுக்கிட்டு குடுக்கறதுக்கு என்ன கஷ்டம். அந்த ₹1 பணத்தை சம்பாதிக்க அவங்க எவ்வளவு அவன் வந்து டியூ கேட்பான்னு சொல்லிட்டானே, ஓடி வந்து இங்க ஒளிஞ்சு உட்காந்துருக்கோம். ஒளிஞ்சு உட்கார்ந்து இருக்கோம்ல, உட்கார்ந்து இருக்க. என்னையா சேர்த்துக்கிறதுல உட்கார்ந்து இருக்க. போ. இப்போ நான் பீரோல எடுத்ததை பத்தி உங்க அப்பா அம்மா கிட்ட ஏதாவது வாய் திறந்து சொன்ன, ஏக் மார் தோ துக்கடா உன் நாக்கு. வேற நான் போய் வெளியே சொல்லுவேன்னு நினைச்சியா? போ. இருக்கிற கொஞ்சம் மானத்துக்கு வாங்காம இருந்தா சரி. நீ முதல்ல கிளம்பு. என்ன சொல்ற? கை வைக்கிறியா என் மேல? உள்ள வந்து தப்பா நினைப்பாங்க. கை வைக்கிறியா? இதே ஒரே அடி. உங்க குடும்பத்தை நீங்க நைட்டோட நைட்டா புதைச்சிட்டு போல மற்ற சொத்தையும் பேர்ல எழுதி வாங்குறேன் பாரு. உங்க அப்பா கைரகை தானே, உங்க அப்பாவுக்கு ஒரே குத்து ஏத்தி என் கைரகை வச்சு இந்த சொத்தை இன்னைக்கு எழுதி வாங்கலே வச்சிடண்டி இன்னைக்கு.